சார் வணக்கம் சார். வணக்கம் பிரவீன் சார். ஒரு வழியாக வந்து தூத்துக்குடி, நாகப்பட்டினம், கோவை அந்த பக்கம் சுற்றி வந்து பஸ் இப்போ தருமபுரியில் வந்து நிற்குது சார். விஜய் நிற்பாரா சார் எங்கள் தருமபுரியில்? ஒவ்வொரு ஏரியா தொகுதி நிற்கிற தொகுதியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு பரபரப்பாக தான் சோஷியல் மீடியாவில். தருமபுரி மாவட்ட தாவேகா தலைவர் சிவா அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. கண்டிப்பாக தருமபுரியில் உள்ள 5 தொகுதிகளில் இந்த மாவட்டத்தில் இருக்க 5 தொகுதியில் ஒரு தொகுதியில் விஜய் நிற்பார்னு. நாகப்பட்டினம் தான் முதலாக விஜய் மீனவர்களுக்கு, குறிப்பாக இலங்கை படையினால் கொல்லப்பட்டுள்ள அந்த மீனவர்களுக்கு எதிராக ஆதரவாக ஒரு குரல் ஒன்று கொடுத்தார் அவர் அப்படின்னு. அதன் பிறகு அவர் அப்படியே தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் இப்படி போய் இப்போது தருமபுரின்னு வந்திருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது இந்த ஏறக்குறைய அது இன்னும் 18 மாதம் இருக்குது தேர்தலுக்கு, 1.5 வருஷம் இருக்குது. இதுக்குள்ளே யார் கூட்டணி, அடுத்த கட்ட மீட்டிங்கு, அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு, அப்புறம் ரோட் ஷோ, இந்த மாதிரியான அடுத்தடுத்த நிகழ்வாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து எங்கே நிற்பார் முடிவாகாது. பட் ஒரு விதத்தில் இது வந்து எனக்கு எந்த மாதிரி தோணுது அப்படின்னா, தொடர்ச்சியாக இப்போது விஜய் அதிமுகவுடன் ஒரு கூட்டணியை வச்சுக்க போகிறார் அப்படின்னு. நேற்று கூட அது ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் தான் இருந்தது. அதாவது 154 தொகுதி அதிமுகவிற்கும் 80 தொகுதி எங்களுக்கும் தாவேகாவிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏறக்குறைய உடன்பாடு ஆயிடுச்சு. ஒரு அன்அஃபிஷியலான ஒரு தகவலாக அது வந்திருந்தது, வந்து உடன்பாடு ஆயிடுச்சு அப்படின்னு. 8:154 அப்படின்ற அளவுக்கு இது இருக்கிறதுனால திடீர்னு இந்த மாதிரியான ஒரு தகவல் அவருடைய மாவட்ட தலைவர் கொடுத்துருக்குற அந்த தகவல் என்னென்னா, குறிப்பாக தருமபுரியை ஏன் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. இப்போ மாநாடு நடந்த இடம் வந்து விக்கிரவாண்டி வி சாலை, அது இது வட மாவட்ட பெல்ட்டு, வன்னியர்களுடைய பெல்ட்டு. அங்கே வந்து வன்னியர்களுடையது. ஏற்கனவே வந்து பாமகோட கூட்டணி போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது நடக்குமோ அப்படின்ற. ஆமாம், ஏன்னா மருத்துவர் ராமதாஸே வந்து ஒரு ட்வீட்டு சில நாட்களுக்கு முன்னாடி போட்டிருந்தார். படையன கடிதலும் புகுவன புகுதலும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அப்போ வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து அவர் வெளியே வருகிறாரா, அது டிவிகேவுடன் கூட்டணி பாமக வச்சுக்க போகுதா அப்படின்னு. இதனுடைய பின்னணியில் ஜான் ஆரோக்கியதாஸ் இருக்கார் அப்படின்னு. ஏன்னா தாவேகாவினுடைய ஒரு ஐடி விங் அல்லது வந்து தாவேகாவினுடைய ஒரு தேர்தல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் எப்படி இருந்தாரோ அதுமாதிரி ஜான் ஆரோக்கியதாஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். மகாராஷ்டிராவில் சரத்பவாருடைய காங்கிரஸ் கட்சி பெருமளவில் வெற்றி பெறுவதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். மகாராஷ்டிராவில் மும்பையில் ஒரு தனியாக ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு. இதை தாண்டி ஐஃபோன் நிறுவனத்தினுடைய இந்திய விளம்பர தூதராக அல்லது வெறும் விற்பனை மேலாளராக அவர் இருக்கார். வந்து ஒரு இதில் ரொம்ப நல்ல விஷயம். குறிப்பாக என்னென்னா, பாமகவிற்கும் டிவிகேவிற்கும் இடையில், பிஎம்கேவிற்கும் டிவிகே இடையில் ஒரு கூட்டணி அமைகிறதுக்கு அவர் தான் காரணமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஒரு வாசகம் தொடர்ந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்துக்கிட்டே இருந்தது பாருங்கள். அது இவர் டிசைன் பண்ணது தான் வந்து. ஏன்னா குறிப்பாக வந்து பாமகவை வந்து ஒரு ஜாதி கட்சி, அப்புறமா ஜாதியினுடைய பின்னணியில் உள்ள கட்சி, இப்படியா ஒரு இது சொல்லும்பொழுது அன்புமணி ராமதாஸ்லாம் முதல்வர் வேட்பாளரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்போ அந்த முதல்வர் வேட்பாளர் தான் இவர் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்து சேர்த்தவர் வந்து ஜான். அது மாற்றம் முன்னேற்றம்ன்ற அந்த வாசகம் வந்து இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் போச்சு. ஒரு படித்தவர் மருத்துவர், இவர் ஏன் வந்து கோட்டையில் உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது அவர் தான். வெற்றி தோல்வி அதுக்கப்புறம் வந்து இப்போது டிவிகேனுடைய ஆலோசகர், அரசியல் ஆலோசகர் அவர் இருக்கார். அவர் தான் இந்த ரெண்டுத்திற்குமான இணைப்பு பாலமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு பேச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நயன்தாரா, தனுஷ் அவங்க மேட்ரு தான் சார் கரெக்டாக போயிட்டுருக்கு ஃபுல்லாக வந்து. இப்போ திருப்பி எல்லாம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, 2 வருஷமாக இந்த மேட்ரு எங்கே இருந்துச்சு, ஏன் 2 வருஷமாக ஓப்பன் பண்ணல இந்த விஷயத்தை வந்து அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அது ஏன் சார் 2 வருஷமாக இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஒரு தரப்பில் விசாரித்த போது ஒரு ரெண்டு பேரும் காதலிச்சாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2022 திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு யாரையும் கூப்பிடல, முக்கியமான ஆட்களை கூப்பிட்டுருந்தாங்க. மகாபலிபுரத்தில் கோலாகலமான ஒரு விழாவாக இருந்து ஷாருக் கான்லேருந்து அட்லிலேருந்து அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அதை வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் கொடுத்துட்டாங்க. பத்திரிகையாளர் காட்சியெலாம் கூட நடந்திருக்குது. அதுக்கு இதுக்கா சார்? இதுக்கு ஒரு கல்யாண கேசட்டுக்கு பத்திரிகையாளர் காட்சி நடந்தது. இது வித்தியாசமாக இருக்குது சார். வித்தியாசமாக இருக்குது வந்து. அதுதான் ஏன்னா ஒரு படத்துக்கு, ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு, ஒரு ஓடிடி படத்துக்கெலாம் வந்து ஷோ போட்டு காமிப்பாங்க. ரைட், ஓகே. எல்லாமே வியாபார தளமாகிடுச்சு. எல்லாமே வியாபாரம். சினிமாவே ஒரு வியாபாரம் தான். இங்கே யாரும் கலைச்சேவை ஆற்றலாம் வந்துடல. இவங்க என்னென்னா அந்த ஓடிடி தளத்திற்கு அந்த வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாங்களே, டாக்குமெண்ட்ரி வீடியோ. அந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் லவ்வுக்கு முக்கியமான படமாக இருந்த நானும் ரவுடி தான் படத்திலிருந்து சில காட்சிகள், பாடல்கள், ஃபோட்டோக்களை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின் பொழுது இதை எப்போ தனுஷ்கிட்ட வந்து நயன்தாரா கேட்டதாக சொல்லப்படுது. நயன்தாரா மட்டும் கேட்கல, தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் வேண்டப்பட்ட சில செலிபிரிட்டிகள், சினிமா பிரபலங்கள்லாம் கூட போய் கேட்டு தனுஷ் அதுக்கு மௌனமாகவே இருந்துட்டார், வாயை திறக்கலன்னு. இப்போ இந்த பிரச்சனை வந்தவொடனே என்ன ஆகிப்போச்சு, நீங்கள் மட்டும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பல கோடிகளுக்கு அதை விற்கலாம், ஆனால் அவர்கிட்ட இருந்துக்கு ஒரு கிளிப்பிங்ஸோ ஒரு சாங்கை வந்து ஓசியில் வாங்குவீங்களா நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தப்போ நயன்தாரா தரப்பில் நம்ம விசாரித்த போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் ஏங்க ஓசியில் யாராவது கொடுப்பாங்களா
ஒண்டர்பார் நிறுவனம் அவருடைய ப்ரொடக்ஷன், அவர் எப்படி ஓசியில் கொடுப்பாரு, அது எப்படி நாங்கள் பே பண்ணி தான் நாங்கள் வாங்கிக்கிறோன்னு அவங்ககிட்ட இருந்து பதில் வரல அப்படின்பொழுது ஓகே இதை கொடுக்கக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்பொழுது என்ன காரணம் தனுஷுக்கு மட்டுமே தெரியும்னு அந்த 3 பக்க அறிக்கையில் கிட்டத்தட்ட தனுஷை வந்து அப்படி ஒரு இறங்கி வன்மமாக எல்லா லாங்குவேஜ்லையும் பூந்து விளையாடுற மாதிரி தான் சார் இது பண்ணியிருந்தாங்க. ஒரு முக்கியமான லாங்குவேஜ் நம்ம ஜெர்மனில் கூட ஏதோ போட்டிருந்தாங்க. ஆமாம், ஜெர்மனில் ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க, அது அதிகம் பேர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காங்க, அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு ஒரு நண்பர் பார்த்து சொன்னார் வந்து, என்ன சார் அது, அவங்க ஏன் ஜெர்மனில் அதை போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னாரு. இது தெரியாதுங்கன்னு. இங்கிலீஷில் அடிச்சுட்டு வந்தாங்க, அடிச்சுட்டு வந்து அந்த ஜெர்மன் லாங்குவேஜை போடுறதுக்கான காரணம் என்னென்னா ஒண்டர்பார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஆமாம் சார், அது வந்து ஜெர்மன். அந்த ஒண்டர்பார் நேம் வந்து ஜெர்மன். அப்போ தனுஷுக்கு ஜெர்மன் தெரியும், ஜெர்மன் மொழி தெரியும் என்பதனால் இவங்க வந்து அந்த ஜெர்மன் வார்த்தையை பயன்படுத்திக்காங்க. தனுஷ் இவங்களுக்கு நல்லாவே தெரியுறதுக்காக அவருக்கு ஜெர்மன் தெரியுறது இவருக்கு தெரிஞ்சிருக்குது வந்து. ஆமாம் சார், 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் சார் பண்ணாங்க. நல்ல நண்பர்கள் தான். அந்த நண்பர்கள் தான் ஒரு கட்டத்தில் அந்த நண்பர்கள் எப்படியாப்பட்ட க்ளோஸ். இப்போ அந்த ஒரு வீடியோவும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. தனுஷும் சிவகார்த்திகனும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த காஃபி வித் டிடியில் கொடுத்துட்டு இருக்காங்க. நயன்தாரா ரொம்ப புகழறாரு தனுஷ். எதிர்நீச்சல் படத்துக்காக நாங்கள் கேட்டப்போ 10 காசு வாங்காமல் அவங்க வந்து ஒரு சாங் ஆடி கொடுத்தாங்க அப்படின்னு. நம்ம ஃப்ரெண்டாக யார் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியில் சொல்லும்போது நயன்தாராவை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் அப்படின்னு. அதான் சொல்கிறேன், இந்த நண்பர்கள் எதிரிகளாக மாறுறது, எதிரிகள் நண்பர்களாக மாறுறது, குறிப்பாக நண்பர்கள் எதிரிகளாக மாறுறது சினிமாவில் மிக மிக சகஜம். அதுவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள், பணம், இந்த மாதிரியான விஷயம், ஈகோ, இதெல்லாம் ஒன்று சேரும்பொழுது ஈஸியாக ஆகிடும். இந்த பிரச்சனை இதெல்லாம் தாண்டி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா இந்த 400 அடி தான் படத்தை வந்து விக்னேஷ் சிவன் நிறைய நஷ்டத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டாருன்னு ஒரு டாக் இருக்குது. நான் வந்து ஒரு தயாரிப்பு மேலாளரிடம் விசாரித்தபோது, அவர் கொஞ்சம் அனுபவசாலி, அவர்கிட்ட விசாரித்தப்போ இந்த படத்தை செப்டம்பரில் பூஜை போட்டு ஷூட்டிங் தொடங்கி அக்டோபரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 இயருக்குள்ள. ஆமாம், 1 இயர் கூட இல்லை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 8 மாதத்தில் பண்ண 8 மாதத்தில் என்ன சார் நஷ்டம் ஏற்பட்டு போகுது அப்படின்னு. ரெண்டாவது அந்த 3 செகண்ட் கிளிப்பிங்ஸ் ஒன்று யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா, ஆக்சுவலாக இது மொபைலில் எடுத்தது. நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் இப்போ கங்குவா கூட மேக்கப் போடுறதுலாம் அந்த ஆர்டிஸ்ட்லாம் சில பேர் இருக்காங்களா ஆர்வத்தில், அவங்களே செல்ஃபோனில் எடுத்து இப்போ இன்ஸ்டாவிலையும் ட்விட்டர்லேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி மேக்கப் போட்டாங்க, எப்படி அந்த அரங்கம் அமைக்கப்பட்டது, இந்த தீப்பழம்பெலாம் வரா மாதிரியான ஒரு கேஸ் இதெல்லாம் கொண்டு வந்து பட்டுறது பாபி தியோவில் இருக்கிற இடத்துல பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் கூட ஒருத்தர் போட்டிருக்காங்க ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து. இப்படி வந்து சோஷியல் மீடியாவில் இந்த எடுக்கிறது தான் அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போடக்கூடாது, ரிலீஸ் ஆன பிறகு போடும்போது அது அவங்க கண்டென்ட்டாக மாறாது. அப்படி எங்களுடைய மொபைல்லையே இல்லை வேறு யாரோ எடுத்தது தான் அதுக்கு வந்து 10 கோடி ரூபா கேட்டா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதை கூட இப்போ அந்த டாக்குமெண்ட்ரியில் நீக்கிட்டாங்களா, அவங்க எடுத்துட்டாங்க. இதற்கான முழுமையான காரணம் என்னன்னு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக நயன்தாரா இறங்கி தனுஷோடைய இமேஜை டேமேஜ் பண்ணி விட்டாங்க அந்த 3 பக்க அறிக்கையில். இந்த டேமேஜ் தாண்டி இது வந்து 2 வருஷம் கழிச்சு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரொமோஷனாக பார்க்குற மாதிரி போய் பேசிகிட்டு இருக்காங்க. சரியா இப்போ சொல்லணும், அது ப்ரொமோஷனாக இது பண்ணுவாங்க சார். இல்லை, மேபி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து. இது இப்படி ஒரு ப்ரொமோஷன் செய்ய வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரொமோஷன் இப்போ நயன்தாரா நினச்சா வேறு மாதிரி ப்ரொமோஷன் கூட செய்யலாம் வந்து. இது வந்து நயன்தாராவுக்கு இருக்கிற அந்த ஃபேமஸுக்கு ஆல் இண்டியா மீடியாவை கூப்பிட்டு ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வச்சு வேறு விதமாக அதை ட்ரெண்டிங் ஆக்கலாம் வந்து. நீங்கள் இந்த ப்ரொமோஷன் தாண்டி கூப்பிடுங்களேன். நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் இப்போ வந்து இப்போ மாற்று மொழி படங்களுக்கு அந்தந்த மற்ற மொழி லாங்குவேஜ்லேருந்து ஒவ்வொரு ஊராக கூப்பிட்றாங்க இல்லைங்களா, ஹைதராபாத், மும்பை, இப்படிலாம் வந்து. அப்படி நீங்கள் சென்னைக்கு மற்ற இதில் இருந்து நீங்கள் தெலுங்குலேருந்து, கன்னடத்துலேருந்து, மலையாளத்துலேருந்து, ஹிந்திலேருந்து வாங்க, மீடியாக்கள் வாங்க, நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் வந்து மீடியாக்கள் வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, இதை விட பூம் ஆகும் வந்து. அது இப்படி தான் பண்ண வேண்டிய எதுவும் கிடையாது. அந்த 2 வருஷமாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோன்றாங்க வந்து. கேட்டுக்கிட்டு இருந்து ஒரு கட்டத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நெருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எடுத்த கண்டென்ட்டுக்கு வந்து காசு கொடுத்தாச்சு, அவங்க ஸ்பான்சர் கிடைச்சாச்சு, சூட்டோட சூட்டு போட்டால் தானே அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ ரிலீஸ் பண்ணுங்கன்னு போது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் நயன்தாரா இந்த 3 பக்க அறிக்கையை அடிச்சிருக்காங்க. சார், அவங்க பக்கம் அறிக்கை வந்துருச்சு, இந்த பக்கம் அறிக்கை வந்தாலும் தெரியும் நமக்கு என்ன. ஆமாம், உண்மைதான். அது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவங்க தரப்புலேருந்து வந்தாச்சு. இப்போ தனுஷ் தரப்புலேருந்து என்ன வரணும் அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் கூட சொல்லியிருக்காரு வந்து. தனுஷுக்கு பதில் கொடுப்பாரா, அது அப்படியே வந்து அவர் கடந்து போய் விடாரா, போட்டோம் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி டீல் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு. இல்லைனா நயன்தாரா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு கதை சொல்லி அந்த கதைக்கு ஒரு விளக்கம் சொல்லி அந்த விளக்கத்திற்கு ரசிகர்களிடம் பாராட்டு பெற்று கைத்தட்டல் பெற்று அவர் அங்கே ஹீரோவாக மாறுவாரான்னு தெரியல நமக்கு. சரி, இவங்க 2 பேரும் சண்டை போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் சண்டையில் வந்து நடு சம்மந்தமே இல்லாமல் இளையராஜா வந்து கோத்து விட்டுருந்தாங்க சார். இளையராஜா பார்த்து இந்த பயோபிக் நடிக்கிறதால வந்து இவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எப்படி சார் அது நெட்டிசன்கள் இருக்காங்க இல்லைங்களா, உண்மையிலே பயங்கரமாக. நான் கூட அதை பார்த்தேன். நான்
ரொம்ப நல்லா இருந்தது அந்த கிரியேட்டிவிட்டி. என்னென்னா இளையராஜாவுடைய பயோபிக்கில் வந்து தனுஷ் நடிக்கிறதுனால அந்த இளையராஜா மாதிரி சில மேனரிசம், சில அந்த ஆக்டிவிட்டீஸ் அவருடைய இதெல்லாம் அவர் பழகிட்டு இருக்கார். அவருடைய வீடியோக்கெல்லாம் பார்த்து அப்புறம் இளையராஜாவெல்லாம் மீட் பண்ணி எப்படி பேசுகிறாரு. ஏன்னா கொஞ்சம் பிசு தட்டினா கூட இளையராஜா சும்மா விட மாட்டார். அதை பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இதெல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ என்னென்னு இந்த பிரச்சனையில் இந்த 10 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் விட்டதால் இளையராஜாவுடைய இந்த பழக்க வழக்கம் வந்துருச்சோன்னு இதையும் போட்டு நாம் சொல்ல எதுவும் இல்லை, சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கேன். என்னென்னா இளையராஜாவுடைய சாங்கியோ அல்லது அவருடைய மியூசிக்கையோ எடுத்து யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் விட்டுருவார். அதுதான் இந்த பழக்கத்துக்கு வந்துட்டேன்னா அது ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு என்னென்னவோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து. சரி, இந்த பிரச்சனையில வந்து கங்குவா மறந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே சந்தோஷமா இருந்தாங்க. நீங்க வேற எடுத்துன்னு போது ஜோதிகா வந்து இன்னைக்கு காலைல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது என்ன பண்ணேன்னா, இந்த படம் வந்து 3 hours இருக்கு, அதில் அரை மணி நேரம் தான் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, மற்றபடி வந்து நல்ல விஷயம் இருக்குது, அந்த ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாமே வந்து அதை விட்டுட்டு மீதி நெகட்டிவ் மட்டும் பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டாக அந்த படத்துக்கு இது பண்ணிருக்காங்க. படம் வந்து அப்படி ஒன்று ஓஹோன்ற படம் மாதிரி அவன் ஜோதிகா சொல்கிறது என்னென்னா, அந்த படம் ஓஹோன்ற மாதிரி படம் கிடையாது, அதுக்காக நீங்கள் இறங்கி ரொம்ப மோசமாக அடிக்கிற படமும் கிடையாது, நீங்கள் அப்படிலாம் இது பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு வன்மத்தோடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து நடிகர் சூர்யாவுடைய மனைவியாக தாண்டி ஒரு ரசிகையாக அதை சொல்கிறேன் அப்படின்றாங்க. வந்து நீங்கள் என்ன தான் ரசிகையாக சொன்னாலும் சூர்யாவோட மனைவி தான் நீங்கள் சொல்கிற இடத்துல வந்து எனக்கு கங்குவாவில் உங்களுக்கும் பங்கு உண்டு வந்து அப்படின்பொழுது அது ஒன்றும் பெருசாக எடுபடலை. ஏன்னா உங்களுக்கு யாரோ ஒரு சாரர் மட்டும் சொல்லலை, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மீடியா மட்டும் சொல்லலை, சில பேர் சூர்யாவுக்கு ஆகாதவர்கள் அல்லது வந்து சிறுத்தை சிவாவை பிடிக்காதவங்க மட்டும் சொல்லலை. டிக்கெட் கொடுத்து 190 ரூபா, 290 ரூபா, 350 ரூபா, 500 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்த்துட்டு வந்த அத்தனை பேரும் வந்து கழுவி ஊற்றுறது தான் அது. இது இங்கு மட்டும் இல்லாமல் கேரளாவில், ஆந்திராவில் அத்தனையும் வந்து பப்ளிக் பைட்ஸாக வீடியோ இருக்குது. இவங்கெல்லாம் யாரும் செட்டப் பண்ணிலாம் கொண்டு போய் கேரளாவெலாம் கொடுக்கல, மலையாளத்தில் அத்தனை பேரும் திட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஆட்டோக்காரெலாம் கதறிட்டு போகிறாரு வந்து. இதெல்லாம் கண்டிப்பாக ஜோதிகா தெரிஞ்சிருக்கான். ஜோதிகா சில விஷயங்கள் அந்த படத்தை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க வந்து. ஆமாம், சவுண்டு அதிகமாக இருந்தது, அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், அப்போ குறைச்சிருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு ஜோதிகாவே 2 நாள் கழிச்சு தான் படம் பார்த்துருக்காங்க போல. இது வந்து அவங்களே ஃபஸ்ட்டு பார்த்துருந்தாங்க, அவங்களே வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல. இல்லை, அதுதாங்க சொல்கிறேன் நான். ஒரு படத்தை இவங்களே வந்து எத்தனை முறை பார்த்துருப்பாங்க. அப்போ ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஃபேமிலி வரைக்கும் உட்காந்து பார்த்துருப்பாங்கல்ல, கண்டிப்பாக ஜோதிகா பார்த்துரு. அப்போ ஒரு சவுண்டாக இருக்குதுங்க, இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம், ஏன் சொல்லலை அப்படின்னு. ரெண்டாவது, இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து தமிழ்நாட்டில் நடக்கலை. ஆனால் அதுக்கே கலந்து கொள்ளாத ஜோதிகா இங்கே வந்து சாய் பல்லவியை பாராட்டுறதுக்கு ஒரு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த கங்குவா மேலே அவங்களுக்கே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த 2வது நாள் 3வது நாள் இது நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுங்க, இந்த படத்துக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும், ஒரு வரவேற்பு கிடைக்குன்னு பேச வச்சுருக்காங்க பொழுதுன்னு நினைக்கிறேன் நான். அப்படி பேசினாலும் படம் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 80 கோடி தாண்டி சொல்கிறாங்க சார். கன்ஃபார்மாக சார் அது 80 கோடின்றது. அதாவது வந்து ப்ரொடியூசர் நீங்கள் ஒரு படம் தயாரிச்சிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு ஒஸ்தி தாங்க. நீங்கள் அது என்ன தான் சரி, உங்களுக்கான இதுவும் இல்லை, அது நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் நைட்டு. இது தாண்டி என்னென்னா, ஞானவேல் ராஜா அந்த ஆடியோ லான்ச்சில் விட்ட ஒரு வாரத்தை இப்போ பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு வசூல் வரும்பொழுது தான் நான் ஜிஎஸ்டி ரசீதை வந்து சேர்த்து போடுறேன். இப்போ வசூல் வருதுன்னு வச்சுக்க, அந்த வசூலுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டணும் இல்லைங்களா, அதனுடைய ரசீதை எடுத்து நான் வந்து டேக் பண்ணி இதில் போடுறேன். நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, எங்கே ஜிஎஸ்டின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து இது மாதிரி ரிலீஸ்க்கு முன்னே எதுவும் பேசக்கூடாது. அதுதான் இப்போ அதுவே ஒரு படத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஓகே சார். அது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆடியோ இது குறைச்சது போல ஞானவேல் ராஜா வந்து முன்னாடியே ஆடியோ குறைச்சிருந்தாருன்னா படம் இன்னும் நல்லா. ஆமாம், உங்களுக்கு வந்து பூனை புலி ஆகுது, எலி யானை ஆகுதுன்னு எதையும் சொல்லிடக்கூடாது. இன்றைக்கி வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் சைலண்ட்டாக விட்டுணும். நிறைய படங்கள் வந்து பில்டப் கொடுக்காத படங்கள் எல்லாம் சைலண்ட்டாக அது பாட்டு போயிட்டுருக்கு இல்லைங்களா, அது மாதிரி சைலண்ட்டாக இது ஒரு உண்மையிலேயே யாருக்கும் வந்து நோக்கம் கிடையாது, அடிக்கணுன்ற ஒரு விஷயம் கிடையாது. உண்மையிலேயே நம்பி வந்தவர்கள் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஆஹா ஓஹோன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்க, நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க, சூர்யா ஒரு பக்கம் சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு தெரியும், பாமரர்களுக்கு என்ன தெரியும் வந்து அவங்க வந்து சரி ஓகே இவ்வளோ காசை கொடுத்துட்டு பார்ப்போம் அப்படின்னு வெறும் டிக்கெட்டோடு போகலை. வந்து பார்க்கிங் சார்ஜி, பாப்கார்னு, அப்புறம் இது கேன்டீனு, அப்புறம் வந்து போகிற செலவு, ஃபேமிலியோடு வந்தவங்க, இதனுடைய வேதனை தான், இதனுடைய கொதிப்பு தான் அவங்க இந்த மாதிரி இந்த கேமரா முன்னாடி மைக் முன்னாடி அப்படி கொந்தளிச்சாங்க. அதற்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி படம் ரிலீஸுக்கு முன் இவர்கள் கொடுத்த பில்டப் தான் காரணம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.